அந்த ஹாஸ்பிட்டலை திறக்கிறதுக்கு நான் வரேன். எப்படி கண்டிப்பாக நான் திறக்கிறேன். சரியா? நீ போய் ஒரு நோட்டில் போட்டு எழுதி வைக்கிறேன். இந்த மாதிரி மலையாள கருப்பசாமி நீங்கள் சொன்னார், இந்த டேட்டில் சொன்னார் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறேன். புரியுதா? இருக்குது எனக்கா சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமா? அப்படியா? நீயே போயிட்டு வந்தியா? இல்லை நீயே போயிட்டு வந்தியா? உட்காருங்க, போயிடுவோம். எதுக்கு இந்த சரக்கு? எனக்கு சொன்னீங்க. ஓ, சந்தோஷமா இருக்குனால நான் சந்தோஷமா இருந்தால் எல்லாம் வாங்கி தந்துடுவியா? பரவாயில்லையே. அப்போ இப்போயே இப்படி பண்ணால் டாக்டர் ஆகுனா நிறையா வாங்கி தருவேன் எனக்கு. கண்டிப்பாக வாங்கி தந்துடுவேன். டாக்டர் ஆகிடுவோமா? டாக்டர் மேல் படிப்பு படிக்க வச்சு மேல் டாக்டர் பெரிய டாக்டர் ஆகணும். இப்போ பெரிய டாக்டர் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்படி இல்லைன்னா எனக்கு கச்சப் சட்டை. புரியுதா? கண்டிப்பாக நீ டாக்டர் ஆக. புரியுதா? நான் பார்த்துருவோமா? கருப்பசாமி. அப்படியா? சரி சாமி. கருப்பசாமினா உசுரா அவனுக்கு? நானும் அவனுக்கு உசுரா? அப்பா அம்மா கிட்ட எப்படியாவது போய் பார்த்தா அவனு கூட்டி வந்துட்டியா? இருந்துட்டு அங்க இருந்துட்டு இங்க வந்து இந்த கோயிலுக்கு எனக்கு இங்கெல்லாம் தெரியவே தெரியாது. இங்க போய் அவன் வந்து ரூட் மேப் போட்டு இங்க வந்தாப்புல. எங்கேயுமே போக மாட்டேன் நான். வந்து அதில் வந்து கண்ணில் தென்பட்டோன்னே இந்த சாமி தான் எனக்கு அப்படின்னு சொல்லி மேப் போட்டு ஓடியாந்தாச்சு இல்லையா? அப்படி தானே? சரி. பாப்பா எனக்கு பாப்பா காலேஜ் சொல்ல போயிட்டாங்களா? சரி சரி. ஒரு பூ வாக்கம் போகுது. இடத்த கிரை பண்ணியாச்சா? எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிருவோம். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு மேலே நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னால் எப்படி பிரச்சனை இருந்துச்சு, இதுக்கு மேலே ஒவ்வொரு விஷயமும் எப்படி நடக்குதுன்னு பார்த்துங்க. இன்னும் மேலும் மேலும் வளர்த்து கொடுக்குறேன். சரிங்களா? இடப்பட்ட கேப்பில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சாச்சு. இதுக்கு மேலே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஒரு பக்கப்பலமாக இருக்கிறேன், காப்பாற்றி கொடுக்குறேன். சரிங்களா? கண்டிப்பாக நீ டாக்டர் ஆகிடுவ. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உறுதியாக இருக்கட்டும். நீ ஹாஸ்பிட்டலில் கட்டி கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக வந்து டாக்டர். அது ஒன்று. அதே போல் ஹாஸ்பிட்டலில் தனியாக நீ கட்டுவோங்கிறாரு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலை திறக்கிறதுக்கு நான் வரேன். எப்படி கண்டிப்பாக நான் திறக்கிறேன். சரியா? நீ போய் ஒரு நோட்டில் போட்டு எழுதி வைக்கிறேன். இந்த மாதிரி மலையாள கருப்பசாமி நீங்கள் சொன்னார், இந்த டேட்டில் சொன்னார் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறேன். புரியுதா? கண்டிப்பாக உன்னை கட்டி அந்த இது வருவேன். எப்படி ஃபீஸ் எப்படி வாங்குவேன்? ஃபீஸ் வாங்க முடியா? அதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஃபீஸ் வாங்குறது வாங்கலாம், கம்மியாக வாங்க. புரியுதா? அதிகமாக வாங்கிட மாட்டியா? இந்த லாரன்ஸ் படத்தில் மாதிரி வாங்கிட மாட்டேங்களா? வாங்க மாட்டேன்ல? இல்லை கண்டிப்பாக 2 பேர்த்துக்குமே நல்லா இருக்குங்க. பாப்பா இன்ஜினியர். இன்ஜினியர் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்ல ஸ்டேஜுக்கு போகிறது வந்து அதே போல் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு இடம் ஒன்று வாங்கணும். ஒரு சிட்டிக்குள்ளேயே. அது வந்து கொஞ்சம் வாங்கிறது ரிஸ்க்காக தான் இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் பண்ணி வாங்கி பண்ணேன். நான் பக்கப்பலமாக இருக்கேன். அதில் தான் நீ வந்து ஹாஸ்பிட்டலில் கட்டுறது சில விஷயங்கள் கண்டிப்பாக 100% நீ பாதாகி வந்து கவர்மெண்ட் டாக்டர் ஆகிடுவேன். மாற்றலாம். அதே போல் நீ தனியார் ஹாஸ்பிட்டலில் கட்டும் போது யார் பேர் வைக்கணும்? என் பேர் என்னது? கருப்பசாமி. கருப்பசாமி போய் அப்படியே கருப்பசாமி ஹாஸ்பிட்டல் மட்டும் வைக்கலாமா? வச்சிடலாமா? ஒரு போகும் கூட வச்சிடலாம். கண்டிப்பாக அதாவது அந்த இடம் நல்லபடியாக முடிஞ்சிடும். என்னை ஏமாத்துன்னு என்ன ஏமாத்துற மாதிரி இருக்கும். புரியுதா? அதுக்குதான் நான் வந்து புதன்கிழமை போய் போக சொன்னேன். போனீங்களா? புதன்கிழமை போகல. அதுக்கிடையில இப்போ இன்னைக்கு பார்த்துட்டு போயிடுவோம். சரி. ஆனால் அதுக்கு எல்லாம் முடியலாம். பண்ணிக்கலாம். கையில் போடுறோம். உன் மனசு கிளியராக இருக்குது, சுத்தமாக இருக்குது. என்னை வந்து முழுசாக நம்புகிறேன். கண்டிப்பாக என்னை முழுசாக நம்புறீங்களா? நான் யாரும் கைவிட்டதை தடுக்கிறதில்ல. கண்டிப்பாக 100% நீ கட்டின ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக நான் திறக்க வரேன். அது வந்து ஒரு மாற்றத்தில் வேலையும் புதுசாக வாய்ப்பு. புரியுதா?